வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. லண்டன் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலய முன்னாள் செயலாளர் புங்குடுதீவு கண்ணன் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்வு. புங்கையூர் தோன்றல்களான அவர்கள் சொக்கலிங்கம் நாகேஷ் தம்பதிகளின் பரம்பரையின் பொக்கிசங்களில் ஒருவரும் அக்குடும்பத்தின் மூத்தவரும் லண்டன் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலய நிர்வாக சபை முன்னாள் செயலாளரும் அறங்காவலரும் சமய சமூக தொண்டருமான லண்டனில் வசிக்கும் கண்ணன் எனும் திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பில் வவுனியா கிராமம் ஒன்றில் கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து பாடி கொண்டாடப்பட்டதுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் சிற்றுண்டிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை லண்டனில் வசிக்கும் கண்ணன் எனும் திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கிராம மக்கள் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கிணங்க நிகழ்வில் கலந்து கொண்ட அறநெறி பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு அப்பியாச கோப்பிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. லண்டன் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலய நிர்வாக சபை முன்னாள் செயலாளரும் அறங்காவலரும் சமய சமூக தொண்டருமான லண்டனில் வசிக்கும் கண்ணன் எனும் திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பில் திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களின் பிறந்த நாள் வவுனியா கணேசபுரம் அம்மன் கோவிலின் அறநெறி கேள்வி கேட்கும் மாணவர்களால் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டது. முதல் நிகழ்வாக அறநெறி மாணவர்களால் லண்டனில் வசிக்கும் திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களின் சார்பாக கேக் வெட்டி பிறந்தநாள் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது.
வவுனியா கணேசபுரம் அம்மன் கோவிலின் அறநெறி ஆசிரியரும் வவுனியா புதுக்குளம் பாடசாலையின் சைவநெறி ஆசிரியருமாகிய ஏகதாசன் நற்பணி மன்றத்தின் வவுனியா மாவட்ட இணைப்பாளர்களில் ஒருவரும் வவுனியா ஊடகவியலாளருமான திரு வரதராசா பிரதீபன் அவர்களின் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இன்றைய நாளில் பிறந்தநாளை கொண்டாடும் லண்டன் கண்ணன் எனும் திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்கள் புங்குடுதீவு பிரபல வர்த்தகர் சொக்கர் என அழைக்கப்படும் சொக்கலிங்கம் நாகேஷ் தம்பதிகளின் மூத்த புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களது குடும்பத்தின் எந்த விதமான நிகழ்வு என்றாலும் அந்நிகழ்வினை தாயக உறவுகளோடு இணைந்து கொண்டாடி உதவி செய்து வருவார்கள் என்பதை கட்டாயம் சொல்ல வேண்டும். அதுவும் மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தினூடாக இவர்கள் பல்வேறு வாழ்வாதாரம் மற்றும் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற நிகழ்ச்சி திட்டத்தினூடாக தொடர்ச்சியாக உதவி செய்து வருவது சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. திரு கண்ணன் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை எமது அறநெறி பாடசாலை மாணவ மாணவிகளுடன் இணைந்து தெரிவித்ததுடன் திரு கண்ணன் ஐயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அறநெறி பாடசாலை மாணவ மாணவிகள் தேவை கருதி கற்றல் உபகரணமாக அப்பியாச கோப்பிகள் தந்துதவியமைக்கு அவர்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர்.
மேலும் உதவி திட்டங்களை ஏற்பாடுகளை செய்த மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்துக்கும் நன்றிகளையும் தெரிவித்தார்கள். லண்டன் ஈசிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலய நிர்வாக சபை முன்னாள் செயலாளரும் அறங்காவலரும் சமய சமூக தொண்டருமான லண்டனில் வசிக்கும் கண்ணன் எனும் திரு சொக்கலிங்கம் கருணைலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பில் அவர்களின் பிறந்த நாள் இன்றைய தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திரு கண்ணன் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எமது அறநெறி பாடசாலை மாணவிகளுடன் இணைந்து தெரிவிப்பதுடன் திரு கண்ணன் ஐயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு எமது அறநெறி மாணவ மாணவிகளுக்கு தேவையின் கருதி கற்றல் உபகரணம் அபியாச கோப்பிகள் தந்து உதவியமைக்கு அவருக்கு நன்றி தெரிவிப்பதுடன் இதற்கான ஏற்பாடுகளை செய்த மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்துக்கும் எமது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். லண்டன் ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலய நிர்வாக சபை முன்னாள் செயலாளரும் அறக்காவலரும் சமய சமூக தொண்டருமான லண்டனில் வசிக்கும் கண்ணன் எனும் திரு சொக்கலிங்கம் கருணைலிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பில் அவர்களின் பிறந்த நாள் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டது. திரு கண்ணன் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எமது அறநெறி பாடசாலை மாணவ மாணவிகளுடன் இணைந்து தெரிவிப்பதுடன் திரு கண்ணன் ஐயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு எமது அறநெறி மாணவ மாணவிகளின் தேவை கருதி கற்றல் உபகரணமான அபியாச கோப்பிகள் தந்துதவியமைக்கு அவருக்கு நன்றி தெரிவிப்பதுடன் இதற்கான ஏற்பாடுகளை செய்த மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்திற்கும் நன்றி. அந்த வகையில் இவருக்கும் தாயக உறவுகளோடு இணைந்து மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக தாயக உறவுகளுக்கு மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் ஊடாக நிதி பங்களிப்பினை வழங்கி வருவதற்கும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நலிவுற்றவர்களுக்கு நற்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் நற்பணி மன்றம்.